அனகனக்கா ஒக்கராஜு. இன்கேஸ் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா ஐம் சாரி. இந்த டைம் சங்கராந்தியில் ஒரு 4-5 பெரிய பெரிய படங்களே ரிலீஸ் ஆகிருக்கு. பிரபாஸோட த ராஜாசா, சிரஞ்சீவியோட சங்கர பிரசாத் காரு, அப்புறம் ரவி தேஜாவோட ஒரு படம், அப்புறம் ஷர்வானந்த், அப்புறம் இப்போ நவீன் பாலிஸ்டியோட இந்த இந்த ஒரு ஒக்கராஜு இந்த படம். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைஸ் நிறையா வச்சுருந்தது த ராஜா சாப்லேயும் சிரஞ்சீவி படத்துலையும். ஏன்னா சிரஞ்சீவி படம் அனில் ரவி அவர் பண்ண ஒரு படம் மட்டும், அதுலேயும் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. ராஜசாப்லேயும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படம் நவீன் பாலிஷெட்டி அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நான் எல்லா படமும் பார்த்துட்டேன். பட் இந்த பொங்கலில் இந்த சங்கராந்தியில் எனக்கு பர்சனலாக வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நல்ல சாட்டிஸ்ஃபைடாக சிரித்து பார்த்த படம் வந்து இந்த அனகனக்கா ஒக்கராஜு தான். ஏன்னா இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து ரொம்ப டிலே ஆகி இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான். உங்களுக்கே தெரியும், நவீன் பாலிஷெட்டி படங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே வைப்பில் தான் இந்த படம் இருக்கும். படம் ஃபுல்லாக அவருக்கு தான் ஹோல்ட் பண்ணி நிற்கிறாரு. படத்தோட கதை, ராஜு அப்படிங்கிற நவீன் பாலிஷெட்டி ஒரு ஊரில் ஜமீன்தாரோட ஒரு பேரநகரம். அவர் தாத்தா வந்து எல்லா சொத்துக்களையும் இருந்ததுனால இவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஊரில் ஒரு ராஜாவாக இருந்தாலும் கொஞ்சம் போராக தான் சுற்றிட்டு இருக்காரு. அதனால ஒரு கட்டத்தில் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு பெண் தட்டாரு. அப்போ தான் வந்து மீனாட்சி சௌத்ரியோட பார்க்குறாங்க. அவங்கள எப்படியாவது ஒப்பனை வச்சு அட்டம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாராம், இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மிச்ச படத்தோட கதை. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு இது எல்லாருக்கும் யூஸ்வலாக எப்போவுமே ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நரேஷனில் நிறைய படம் பார்த்துருப்போம், சேம் ஸ்டோரியில் நிறைய பார்த்துருப்போம். ஒரு பெருசாக எல்லாமே ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான், ஸ்டோரி வைஸ் எல்லாமே. பட் இந்த படத்தை டோட்டலாக வந்து தாங்கி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது நவீன் பாலிஷெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, அவரோட ஒன்லைனர்ஸ் நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு ஜிம் கேரி லெவலில் எனக்கு அவ்வளோ இல்லைனாலும் நிறையா சீன்ஸில் வந்து ஒன்லைனர் போட்டு அவரோட டயலாக் டெலிவரி இதெல்லாம் போட்டு நிறைய இடத்துல சிரிக்க வச்சிடுறாரு. கம்ப்ளீட்டாக படத்தில் வந்து ஒரு 70 to 80% அவர் தான் தெரிகிறாரு. ஏன்னா படம் எங்கேயுமே டல்லாக இல்லை ஆகாமல் போர் அடிக்காமல் அவரோட அங்கங்கே கொடுக்குற ஒன்லைனர்ஸ் வந்து உண்மையாகவே அட்டகாசமாக இருந்தது. நான் ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த படத்தில் வந்து சாரு அப்படிங்கிற மீனாட்சி சௌத்ரியை வந்து அவங்கள லவ் பண்ண வைக்கணும்னு நிறைய அட்டம் பண்ணுவார். அப்போ ஒரு நாயகை காப்பாற்றி அந்த சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 அட்டம்ப்டில் அந்த ஒரு சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துறதுக்காக அவர் பண்ணுற சில விஷயங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி படத்தில் நிறைய இடத்துல அப்படி இருக்குது காமெடி ஹியூமர்லாம். அப்புறம் ஒரு இடத்துல கண்ணீர் அஞ்சலிக்காக ஒரு போஸ்டர் ஒன்று பேனர் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் வந்து பிளாஸ்டாக ஆகிடுச்சு தியேட்டர். அந்த மாதிரி தியேட்டர் ஃபுல்லாக உட்காந்து அந்த படத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஹவுஸ்ஃபுல்லாகி வந்தது இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக நான் இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியான ப்ரிஃபரன்ஸ் தான் வச்சுருந்தேன். இன்கேஸ் பார்க்கலாம், இல்லைனா டைம் இல்லைனா விட்டுலாம் அப்படின்னு மாதிரி. பட் எதிர்பாராததான் போய் ரொம்ப நேற்று போன நான் 3-4 படங்களில் இது ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. அந்தளவுக்கு இது நீ முடிஞ்சால் நீங்கள் தேட்டரில் உங்கள் ஏரியா சைடில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். படத்தில் மைனஸ்னு பெருசானா எகைன் இது சேம் ப்ரெடிக்டபிள் நரேட்டிவ் ஸ்டோரி தான். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு காமெடிகள். ஆனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இதை தெலுங்குலேயே அதோட ஸ்லாங்லேயே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இல்லை தேட்டருக்கு இந்த படத்துக்கெல்லாம் போல உங்கள் ஏரியாவில் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பர்சனலாக எனக்கு இந்த படம் இந்த சங்கராந்தியில் மற்ற இந்த படத்தோட தெலுங்குலேயும் ஆகட்டும் தமிழ்லையும் ஆகட்டும் வந்த படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படம் எனக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்தது, ஹியூமராகவும் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அப்புறம் ஒரு மற்றபடி எல்லாமே ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் வந்தாலும் கிளைமேக்ஸ் ஒரு ஹெட் வார்மிங்காக முடிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டான படமாகவே இந்த படம் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சால் இந்த படம் உங்கள் ஊரில் ரிலீஸ் ஆனாலும் உங்கள் ஏரியா ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக இந்த படத்தை இந்த ஃபெஸ்டிவல் டைமில் போயிட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான். இன்கேஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா, தமிழில் வந்து இன்கேஸ் உங்கள் ஏரியாவில் ரிலீஸ் ஆகலைன்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்க வாய்ப்பு இருக்குது.